பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தருமபுரி மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் கவிதா மோகன்தாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு, திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு இடைக்கால பட்ஜெட்டை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக எம்எல்ஏக்கள் இது ஒரு காது குத்தும் திருவிழா அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை அடித்து பல்வேறு இடங்களில் விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க. சட்டமன்றத்துக்கும் அந்த இதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த விமர்சனம் கடுமையான அளவுக்கு இருக்குது அப்படின்றது சமூக ஊடகங்கள்லையும் பார்க்க முடிகிறது. இந்த விமர்சனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ 5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் பொறுப்பேற்ற பிறகு 5 ஆண்டு காலமாக நிதிநிலை அறிக்கையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வழங்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை தமிழ்நாடே மொட்டையடித்து தான் வச்சுருக்குறாங்க. நாங்கள் போட்ட பட்ஜெட்டில் அவங்களுக்கு காது குத்தணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அவங்க தமிழ்நாடு மக்களே மொட்டையடித்து வச்சுருக்குறாங்க. தமிழ்நாடு முதல்வராலும் பொதுமக்களாலும் வழங்கப்பட்ட நிதி நாம் வரி கட்டிகிட்டு இருக்கிற பணமே நமக்கு திருப்பி செலுத்தினா இன்னும் பல்வேறு நலத்திட்டங்கள், பல நூறு திட்டங்கள், பல நூறு திட்டங்களை நம்மளால் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிதி அமைச்சரால் நமக்கு ஒன்றிய பாஜக அரசால் வழங்கக்கூடிய நிதி நாம் இல்லாமலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கிக்கிட்டு வராங்க. ஆனால் இவங்க நிதி வழங்கியிருந்தாங்க அப்படின்னா எங்கள் திமுக அரசு திராவிட முன்னேற்றக் கழகம் மேலும் மேலும் சிறப்பாக வளர்ச்சி அடைஞ்சிருமோ. அதனால் நம்ம பிஜேபி அரசு நம்ம விதை போட்டுக்கிட்டு இருக்கிறோமில்ல சின்ன சின்னதாக, அதெல்லாம் தமிழ்நாட்டில் கால் ஊன முடியாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தினாலே நிதிநிலையை எங்களுக்கு வடை மட்டுமே கொடுக்குறாங்க. நொந்து போட நூல் வடையை மட்டுமே கொடுத்துட்ருக்குறாங்க. அது எத்தனை வேணுனாலும் ஆயிரக்கணக்கான பட்டங்கள் விட முடியும் அவங்க கொடுத்துட்ருக்குற அந்த நூல் வடையில். ஆட்சியை கொடுத்தாச்சு, 4 வருஷம் 4.5 வருஷம் ஆட்சி முடிஞ்சு 5 வருஷம் முடிய போகுது, தேர்தல் வரப்போகுது, இன்னமும் பாஜக காசு தரலை அப்படின்றத காரணம் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க திமுக அப்படின்றது தான் தாவேகா மாதிரியா புதுசாக வரக்கூடிய கட்சிகள் வைக்கிற விமர்சனம். இல்லை, அதாவது மக்கள் மத்தியில் திமுக அரசை தவறாக சித்தரிக்கணுன்ற உள்நோக்கம் தான் அவங்க கொடுக்காம இருக்கிறாங்க. நிதி வழங்குறதுனால மேலும் வளர்ச்சிதைக்கு கொண்டு போயிடுவாங்க. மேலும் மேலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் 5 ஆண்டு இல்லை, 10 ஆண்டு இல்லை, 50 ஆண்டு இல்லை, 100 ஆண்டுகளும் மேலும் மேலும் தொடர்றதுக்கான வாய்ப்பை நாமளே வித்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க நூதன முறையை கையாளுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். 100க்கு 99% முடிச்சிட்டாரு. 1% என்ன அப்படின்னா அது ஒன்றிய பாஜக அரசால் வழங்கப்படாத நிதி தான். முழுசாக நாங்கள் கொடுக்கலன்றது 1% மட்டும் தான் அவங்களால. மீதி நாங்கள் 100க்கு 100 செய்திட முடியும். 99% அவங்க நிதி கொடுக்கலன்றது அந்த 1% சொல்ல முடியும். மீதி எல்லாமே நம்ம செய்துட்டு வரோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்துட்டு வராரு. அவங்க கொடுக்கல, அது நல்ல பேர் கொடுத்துரும் அப்படிங்கிறதுனால அதை செய்ய தடுக்கிறாங்க. அப்போ நம்ம செய்யலைங்கிற பொருள் அதில் வராதா? இல்லையே, நம்ம எல்லாமே செய்துட்டு வரோம்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, எல்லாம் சொல்கிறாங்க இந்த ரூபாய் 5000 வழங்குறதை பற்றி பேசலாங்களா? இப்போ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க போட்டு காசு சும்மாவே ஒரு ரூமர் கிளப்புறாங்க. கடந்த 10 ஆண்டு காலமாக அதிமுக அரசு தான் இருந்துச்சு, ஏன் அப்போ வழங்கியிருக்கலாம் நிதி? அப்போல்லாம் கொடுக்கல. இவங்க கொடுத்துட்ட பிறகு மகளிருக்கு 2000 வழங்குறேன்னு சொல்கிறாங்க, ஆண்களுக்கு இலவச பேருந்து வழங்குறேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் நீங்கள் போடுற அந்த திட்டத்துக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்மாதிரி இருக்குதே தவிர உங்களால் புது புது திட்டத்தை கொண்டு வர முடியாது. இங்கே குறை இருந்தால் தான் நிறை செய்யக்கூடிய அளவுக்கு புதிய திட்டங்களை உங்களால் உருவாக்க முடியும். இங்கே குறை இல்லாத அளவுக்கு அனைத்து திட்டங்களும் புது புது வகையில் திட்டம் தீட்டப்பட்டு அதை எல்லாமே தமிழ்நாடு மக்களுக்கு கொண்டு சேர்க்கறது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்போ அதை செய்யலன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த 5000 ரூபாய்க்கு போன மாதம் கொடுத்துருக்கலாம், அதுக்கு முந்தின மாதம் கொடுத்துருக்கலாம். எலெக்ஷன் வருதுன்னு உடனே வேகமாக கொடுத்துட்டு அது ஓட்டை ஏமாற்றி வாங்குறதுக்கு, பெண்களை ஏமாத்துறது, அந்த ஓட்டு ஈஸியாக வந்துடும்ன்ற நம்பிக்கை அப்படின்றாங்கல்ல. தேர்தல் பணி காலகட்டங்களில் மகளிர் உரிமை தொகை வழங்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுத்த முடியுன்றது எதிர்கட்சிகளும் பிற கட்சிகளும் யூகித்த ஒரு விஷயம். அதை என்ன பண்ணுறாங்கன்னா, தேர்தல் பணி காலகட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தால் மட்டும்தானே இவரால் பெண்களுக்கு அந்த 1000 ரூபாயை வழங்க முடியும். இதை என்ன பண்ணலாம்? அப்போ நிப்பாட்டணும் அப்படின்னா தமிழக மக்களிடையே அதிருப்தி வரும். அதனால் உங்களுக்கு வழங்குற உரிமை தொகை வழங்குறேன்னு சொல்கிறது நெண்டு போச்சுன்ற காரணம் காட்டி இவங்க நாம ஏதாவது சாதிக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் முன்கூட்டியே அதை உணர்ந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, பிப்ரவரி மாதத்துக்கான 1000ம் பின்னாடி வர 2 மாதத்துக்கான காசும் சேர்த்து 3000 ரூபாய் வழங்கி அதனுடன் கோடை விடுமுறை பணமாக 2000 வழங்குறாங்க. அடுத்த தேர்தல் பணி கட்டாயம் திமுக அரசு தான் வரும். அதன் பிறகு பெண்களுக்கு வழக்கமாக வழங்கக்கூடிய 1000 ரூபாய் இன்னும் 1000 ரூபாய் சேர்த்து 2000 ரூபாய் வழங்குறதுக்கு இருக்கிறாங்க. பெண்கள் ஓட்டு புதிதாக வரக்கூடிய நடிகருடைய கட்சிக்கு இருக்குது, தாவேகாவுக்கு இருக்குது. திமுக பெண்கள் மத்தியில் தங்களுடைய செல்வாக்க பெரிய அளவுக்கு கையில் வச்சில்ல அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. விஜய் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்கா? பெரியாரை ஏற்றுக்கிட்டேன்றாரு, அம்பேத்கரை ஏற்றுக்கிட்டேங்கிறாரு. அவரை ஏற்றுக்கிட்டேன்னு பெரியாரை தொடாத எந்த இயக்கமும் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்ல முடியாது.
பெரியார் தொட்டு தான் ஒரு இயக்கத்தை வந்து வரும். அப்படி நான் இல்லை பெரியார் கொள்கையை கடைப்பிடிக்கலைன்னா அரசியல் பண்ணுறதுக்கு அவங்க தகுதி இல்லை. அரசியல் வர்றதுக்காக பெரியார் தொட்டு வரன்றதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாலும் அவங்க பெரியாரை ஏற்றுக்கிட்டேன், அம்பேத்கரை ஏற்றுக்கிட்டேன், மற்ற அண்ணாவை ஏற்றுக்கிட்டேன், இருக்கிறவங்களெல்லாம் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் உங்கள் தனிப்பட்ட நீ பயணிச்சிட்டு இருக்கிற அந்த கட்சிக்கு என்ன வந்து கோட்பாடு இருக்குது, என்ன கொள்கை இருக்குது, இதன் காரணமாக அரசியல் வந்திருக்கா, இதுக்காக இது செய்ய போகிறேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். டைரெக்டாக வராரு, களத்தில் நிற்பார், தமிழக முதல்வரை குறை சொல்வார். இப்போ குறை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறீங்க. எத்தனை கட்சிகள் இருக்குது, ஏன் மற்ற கட்சிகளை வந்து குறை சொல்கிற அளவுக்கு சரியாக நடந்துட்டு இருந்துச்சா எல்லாமே? அருண்ராஜ் ஐஆர்எஸ் இன்னைக்கு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. பட்ஜெட் வந்து கடைசி பட்ஜெட்டுன்ற ஆறுதலை தவிர இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே கிடையாது. சரிங்க, நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டு வந்து சொல்லும் போதெல்லாம் எங்கே போனீங்க, உங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கலாமே, ஏன் சொல்கிறது இல்லை? தமிழ்நாடு மக்கள் மேலே பற்று இருக்குது, தமிழ்நாடு மக்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, அவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நோக்கத்தில் வந்திருக்கிறேன் அப்படின்னா அவங்க போட்ட பட்ஜெட் எல்லாம் சரியானதா? அப்போ அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? நிர்மலா, இதுதானே தமிழ்நாடு பட்ஜெட், அது இந்தியாவோட பட்ஜெட்ல. அதுக்கே நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடு பட்ஜெட்டை குறை சொல்லணுன்றது தமிழ்நாடுடைய திட்டங்களும் தமிழ்நாடுடைய சட்டங்களும் குறை சொல்றதுக்காக இவங்க வந்திருக்கிறாங்களே தவிர தமிழ்நாடு முதலமைச்சர் அதன் மூலிமா குறை சொல்லணுன்றதுக்கு தான் பார்க்குறாங்க. என்ன சொன்னால் தமிழக மக்கள் மனசில் வந்து இந்த விஷயம் வந்து ரீச் ஆகும், எப்படி நாம் வந்து அந்த இடத்த அடைய முடியும், அதுக்கான பிரதிபலனாக தான் அவங்க செய்துட்டு இருக்கிற நலத்திட்டங்கள் எல்லாமே இல்லைன்னு பூரா வாய்க்கோசாமல் போய் பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் தருமபுரி பகுதியில் களத்தில் இருக்கக்கூடிய மகளிர் அணி அமைப்பாளர், அந்த பகுதியில் பெண்கள் மத்தியில் பரவலாக வைக்கக்கூடிய வாதம் எப்படி இருக்குன்னா, அதிமுகவுக்கு பெண்கள் ஓட்டு அதிகம், ஏன்னா ஜெயலலிதாவுடைய முகம் வந்து அங்கே இருக்கிறதால ஈஸியாக ரெட்டலைக்கு ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு வாதம் இருக்குது. சமீபத்தில் சில நேரங்களில் நாங்கள் பப்ளிக் பைட்டுக்கு போகும்போது மக்கள் மத்தியில், அதுவும் குறிப்பாக பெண்கள் மத்தியில் ஸ்டாலின் அப்படின்ற பேருக்கு ஒரு ரீச் இருக்கிறத பார்க்க முடியுது. உண்மையிலேயே களம் அப்படி இருக்கா? உங்கள் பகுதியில் பெண்கள் மத்தியில் திமுகவினுடைய ஆதரவு அலை அப்படிங்கிறது எப்படி இருக்குது? அது மிகப்பெரிய பேரலையாகுது, மிகப்பெரிய ஆதரவான பேரலையாக இருக்குது. எதுக்கு? திமுக அரசுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், திராவிட மாடல் அரசு என்பது முழுக்க முழுக்க பெண்களுக்கானது தான். பெரியார் சொன்னார் இல்லை, கல்வி கரண்டி பிடிச்ச கையில் பேனா கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒரு குடும்பத்தோட தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி பெண்கள்கிட்ட இருக்குது. அவங்களுடைய வளர்ச்சிக்கு எது தடையாக இருக்குது? கல்வி தடையாக இருக்குது. அந்த கல்வியை எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்காக வந்து விதைப்பட்டவர் கலைஞர் ஐயா. சுய உதவி குழு வந்து தருமபுரி மாவட்டத்தில் தான் ஆரம்பித்து பின்தங்கிய மாவட்டமாக இருந்துச்சு. சுய உதவி குழுவை ஆரம்பித்தார். அங்கே இருக்கிற தனிப்பட்ட சுயமரியாதை இயக்கம்ன்றதுனால சுய உதவி குழுவை ஏற்படுத்தி பெண்களாலையும் பொருளாதாரத்தை தன்னை வளர்ச்சியடைய செய்துக்க முடியுன்ற ஒரு வாய்ப்பை வந்து வழங்கியவர். முதல்ல வந்து தருமபுரி மாவட்டத்தில் அவர் வந்து கையெழுத்து போட்டது, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்து போட்டது வந்து விடியல் பயணம், அப்புறம் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம். பெண்களுக்கு மட்டுமே எத்தனை வகையான திட்டம் பாருங்கள். புதுமை பெண் திட்டம், தோழி விடுதி, நான் முதல்வன் பசங்களுக்கு, படிக்கிற பசங்களுக்கு காலை சிற்றுண்டி உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் வந்து வாரி வாரி வழங்கிக்கிட்டு இருக்குது. மகப்பேறு காலகட்டத்தில் வந்து அரசு பணி புரிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஓராண்டு கால விடுப்பு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் வந்து ஒரு கருவுற்ற தாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த குழந்தை உருவாகிற காலகட்டத்திலேருந்து அந்த பெண் குழந்தை வந்து வளர்ச்சி அடைஞ்சு தான் வந்து திருமணம் ஆகி மறுபடியும் அந்த அவங்க வளர்க்கக்கூடிய அந்த குழந்தை வரையுமே இந்த அரசு வந்து அவங்களுக்கு நலன்களை எதிர்பார்த்து செய்துட்டு இருக்கு. நாளைக்கு பறக்க போகிற குழந்தை திமுக அரசுக்கு வாக்களிக்குன்ற நம்பிக்கையில் அவங்க வந்து நலத்திட்டங்களை எல்லோருக்கும் எல்லாம் என்ற திட்டத்தின் அடிப்படையில் என் கட்சிக்காரருக்கு தான் அந்த வாக்கு, நம்ம வந்து இந்த நலத்திட்டங்களை செய்யணும், பிற கட்சிக்காரர்களுக்கு பண்ணக்கூடாது, எல்லோருக்கும் எல்லாம் அந்த திட்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறவங்க எல்லாருக்குமே எல்லாமே செய்துட்ருக்குறாங்க. அதனால் வந்து திராவிட மாடல் அரசுக்கு பெண்கள் வந்து ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. பாருங்கள், இன்றைக்கி நிதிநிலை தமிழ்நாட்டில் கொடுத்துருக்குறாங்க. 8 லட்சம் பெண்களுக்கு சுய உதவி குழுக்கு இவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுய உதவிக்குழு வந்து விரிவாக்கம் அடைஞ்சிருக்குது. அதனால் கௌரவமான இயக்கம், சுயமரியாதையான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, எல்லா வகையிலும் பெண்கள் நலன் கருதி இருக்குது. அப்படின்னும்போது ஸ்டாலின் ஐயா, மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா மேலே அதிக பாசம், மரியாதை. ஒரு இந்த மகளிர் உரிமை தொகை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அப்பாவாக வழங்குறாங்க, வயதானவங்க வந்து தன் மகனாக நினச்சி வழங்குறாங்க. இந்த மாதிரி பல வகையில் அவர் என்ன கேரக்டராக அவங்கவங்க இடத்துல அந்த பணம் போய் சேருதோ அதன் கேரக்டராகவே அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. தமிழக பெண்கள் மனசில் அந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அதில் தான் இப்போ சிக்கலை உருவாக்குறாங்க. பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, இவ்வளவு நலத்திட்ட உதவிகள் செய்கிறாங்க, அதெல்லாம் கடனாக மாநிலத்தை மாற்றிருச்சு, இவ்வளவும் ஜிகுனாவாக 1000 ரூபா கொடுக்குறது, பஸ்ஸில் ஃப்ரீயாக போக விடுறது, சாப்பாடு போடுறதுன்றதெல்லாம் காட்டிட்டு
இன்னொரு பக்கம் பெண்கள் நடமாட முடியாத ஒரு நெருக்கடியை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னாலும் சொல்லவே முடியாது. அவங்க குற்றச்சாட்டாக சொல்லணுன்றதுக்காக என்ன வேணாலும் கதையும் கற்பனையும் வளத்தை அதிகமாக வச்சுக்கிட்டு அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்கிறாங்களே தவிர செய்த ஒரு விஷயங்கள் வந்து இல்லைன்னு அவங்களால மட்டும்தான் மறுக்கப்படும், பொதுமக்கள் மறுக்கப்பட மாட்டாங்க. பொதுமக்களால் நிராகரிக்கவே முடியாது, அப்படி செய்யலை அப்படின்றத சொல்லவே முடியாது. இல்லை பாதுகாப்பு இல்லைன்னா மணிப்பூரில் என்ன பாதுகாப்பு இருந்துச்சு? எவ்வளோ பெரிய பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு, அதை எதிர்த்து அதிமுக அரசு ஏதாவது கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சா? மணிப்பூரில் எவ்வளோ பெரிய இது நடந்துச்சு, விஜய் ஏதாவது வந்து பண்ணியிருக்கிறாரா? சொல்லுங்கள். நீட் தேர்வு ரத்து பண்ண சொல்லுங்கள், நீட் தேர்வு ரத்து பண்ணுங்கள். திமுக அரசை குறை சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டு காலத்தில் கையெழுத்து போட்டது யார்? அதிமுக அரசில் இருக்கிற அவங்க தானே கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க. நீங்கள் போட்ட கையெழுத்துக்கு நாங்கள் வாதம் பண்ணிகிட்ருக்குறோம், வேண்டாம் நீட் தேர்வு வேணான்னு, தமிழ் வேணாம்னு ஹிந்தியில் பேசுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் யார் சொல்கிறாரா? ஹிந்தி பேசுகிறவங்ககிட்ட போய் நீங்கள் கூட்டணி கட்சி வச்சுருக்கிறீங்க. அப்போ யாருக்கு பாதகத்தை உண்டு பண்ணுறீங்க? தமிழ் மக்கள் மேலே, தமிழ் மேலே உண்மையான பற்று இருக்குமே ஆனால் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய இடத்துல இந்தியை நுழைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட எப்படி உங்களால் கை கோக்க முடியுது? தனிப்பட்ட முறையில் என் கேள்வியில் நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படியாவது போய் சொல்லி வாதம் பண்ணி ஆட்சிக்கு வரீங்க அப்படின்னு சொன்னால் சுயமாக நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்டுட்டு என்னுடைய தலையை ஒன்றிய பாஜக அரசிடம் ஒப்படைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? நீங்கள் ஆளணுன்றதுக்காக தமிழ்நாட்டு மக்களை பலிகடாக்கணுமா? புரியுது. அதிமுகவுக்கு இருந்த ஆதரவுன்ற பிம்பம் இருக்குல்ல பெண்கள் மத்தியில், அது கிரவுண்டில் இப்போ எப்படி இருக்கு? அதாவது எம்ஜிஆர் காலகட்டங்களில் ஒரு இருந்துச்சு. அன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து ஒரு சக்தியாக வெளியே வந்தவர் தான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு விவசரிச்சு. ஆனால் அன்னைக்கு போட்டின்னு பார்த்தீங்கன்னா திமுகவா அதிமுகவா, எம்ஜிஆரா கலைஞரா ஜெயலலிதாவா, அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி எடப்பாடியா ஸ்டாலின் ஐயாவை பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. யாரா பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஊடக நண்பராகிய நீங்க சொல்லுங்க. ஒப்பிட்டு பேசுறதுக்கு இது 1000 கைகள் மறைத்தாலும் மாதவன் மறைவதில்லை. எத்தனை பேர் வந்து குறை சொல்லிட்டே இருந்தாலும் ஒளி கொடுக்குற சூரியன், பிரகாசமாக சூரியன் அது பாட்டுக்கு இருந்துகிட்டே தாங்க. குறை சொல்கிறவங்களுக்கு கன்சிடர் பண்ணுறது இல்லை. நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க விஜய் பற்றி, அதுக்காக நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டுருக்கிறேன். எங்களோட தலைமை கழகம் அதுக்கு கன்சிடரே பண்ணுறதில்ல, ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறதில்ல. அப்போனா அது எந்த இடத்துல இருக்குன்றதை நீங்கள் யோசிச்சு. கிரவுண்டில் பெண்கள் மத்தியில் தாவேகாவுக்கோ அதிமுகவுக்கோ பெரிய ஃபீல்டு இல்லைன்றீங்களா? ஆமாம், இல்லை. அதாவது ஒரு நடிகனா அவர் மேலே ஒரு மோகம் இருக்குது. அதிமுகவை பற்றி அவங்க சொல்கிறாங்க திமுக ஓட்டு உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறது? விஜய் கட்சிக்காரன். நாங்கள் வந்ததுனால திமுக ஓட்டு உடைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. எப்படி உடைஞ்சிருக்கு? அதாவது வந்து 41% இருந்துச்சு ஏடிஎம்கே, அது இந்திய டுடே கருத்து கணிப்பின்படி 38% குறைஞ்சிருக்கு. 8% லாஸ் ஆகிருக்கிறீங்க. யாது அது எங்கே போய் சேர்ந்துருக்கு? திமுக ஓட்டு திமுகவில் குறைய 1% கூட வாய்ப்பு இல்லை. திமுககாரன் கொள்கை பற்றோடு இருக்கிறவங்க, ஆழ்ந்த சிந்தனையாளர், அவங்க எல்லாமே மெத்த படித்தவங்க, அறிவாளிகள். அவங்களுக்கு எல்லாருமே சொல்லவே தேவையில்லை. அவங்க யோசிக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனையாளர்கள், பின்னாடி யோசிக்கவே மாட்டாங்க. அதனால் அந்த ஓட்டு செதறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. உங்கள் ஓட்டு செதறது அப்படின்னா அது யாரால்? விஜய் கட்சி கொண்டு போகிற திமுகவிலேருந்து யாரும் உனக்கு ஓட்டு போட யாரும் தயாராக இல்லை. அதிமுகவில் குறைஞ்சிருக்கு, 41%லேருந்து 33% குறைஞ்சிருக்கு. அதில் 8% குறைஞ்சிருக்கு. இல்லை குடும்ப அரசியல் சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம பேசி தான் ஆகணும். தமிழ் மக்களை காப்பாற்றுறதுக்காகவும், தமிழ்நாடை காப்பாற்றுறதுக்காகவும், தமிழ் மொழியை காப்பாற்றுறதுக்காகவுமே 21 நூற்றாண்டு காலம் தேவைப்பட்டிருக்குது. மொழிக்காக மட்டும் என்ன வரை நம்ம பேசிகிட்ருக்கோம். இவ்வளோ படித்து மகளிரும் இந்த இடத்துல மேடை பேசினாலாம் இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்துக்கிறதுக்கு காரணம் பெரியார் வழியில் வந்த அந்த திட்டங்களை தான், கலைஞரையா கொண்டு வந்ததுனால தான், மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்ததுனால தான் பெண்கள் எல்லாம் இந்த இடத்துல வருமானா சாத்தியப்படாத ஒரு விஷயம். இதுக்கு வந்து உரிமை கொடுத்துச்சு, சம உரிமை கொடுத்தது கலைஞரையா அவர்கள் தான், இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துக்கெல்லாம் பேசக்கூடிய அளவில் வளர்ந்து நிற்கிறதுக்கு பெண்கள் வளர்ச்சி இதை விட வேறு சான்று என்ன வேணும் உங்களுக்கு? சம உரிமை கொடுத்து அரசியல்லையும் உட்கார வச்சு அப்புறம் அவங்களுக்கு என்ன தேவையானது எல்லாமே பண்ணிகிட்ருக்குது திமுக அரசு. தொன்று தொட்டு பணியாற்றி தன் பின்னாடி வர காலகட்டங்களுக்கு தமிழ் நான் தான் வாழணுன்றதை விட தமிழ்நாடு தமிழ் மக்களும் வாழணுன்றதுக்காகவே என்ன வரை போராடுது. அதுக்கு சாட்சி மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்திற்காக இன்னமும் எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி இறந்தவங்களுக்கெல்லாம் நினைவு தினம் கொண்டாடிட்டுருக்குறோம். மொழிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். தமிழ் மொழி சிறந்ததுன்னு சொல்கிறதுக்காக வந்து கீழடி தொல்லியல் ஆராய்ச்சி நிலையம் வந்து சொல்லும் நம்ம எவ்வளோ முன்னோர்கள், நம்ம மொழி எவ்வளோ சால சிறந்தது அப்படின்றத சொல்லுது. அது கூட வாய்ப்பு விடாத அளவுக்கு தடுத்துட்ருக்குறீங்களே. தனியார் தொலைக்காட்சியில்
பேட்டி கொடுக்குறப்ப மோடி ஒரு வார்த்தையை குறிப்பிட்றாரு. இலவச பயண பேருந்துகள் அது வந்து கொடுக்கறது வந்து ஒரு பெரிய இடைஞ்சலாக மாறி இருக்கு, அது தவறு அப்படின்ற வார்த்தையை முன் வச்சிருக்கிறாரு. இலவச பேருந்துன்னா அது இலவசமாக இயங்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு பெண்கள் கையிலும் ஒரு டிக்கெட் வழங்குறாங்க. அந்த டிக்கெட்டுக்கு தமிழ்நாடு அரசு பணம் கட்டிகிட்ருக்கு. இலவச பேருந்துன்னு யார் சொன்னது? மகளிர் விடியல் பயணம். அதனுடைய வேல்யூ என்னன்னு தெரியுமா? இல்லை, மொத்தமாகவே அவர் அப்படியான பயணங்கள் பெண்கள் மேற்கொள்வதில் பிரச்சனை இருக்கிற மாதிரி பேசுகிறாரு. பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள். மோடி தான் பிரச்சனை மட்டும் சொல்கிறாரு. பிரச்சனைன்னு சொல்கிறேன். என்ன விதமான பிரச்சனை? விடியல் பயணத்தில் மேற்கொள்கிறதுனால உண்மையாகவே சொல்கிறேன், பொருளாதார ரீதியாக பெண்களுக்கு எவ்வளோ வந்து பயன் இருக்குது தெரியுங்களா? ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பயணப்பட்டு ஒரு 50 ரூபாய் செலவு பண்ணி போகிற ஒரு இடம் இருக்குது. தினமும் அவங்க பயணிக்கிறாங்க, தினமும் தொழில் செய்துட்ருக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபான்னும் போது போக 25 வர 25, ஒரு நாளைக்கு 50 ரூபாய் மீறுது. அப்படின்னும் போது மாதத்திற்கு எவ்வளோ? மகளிர் உரிமை தொகை வருது. பஸ்ஸில் விடியல் பயணம் பண்ணுறதுனால அந்த பணம் சேவிங்ஸ் ஆகுது. அவங்க பிள்ளைங்க வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா புதுமை பெண் திட்டத்தினால பயனடைகிறாங்க. இது எல்லாமே அந்த பெண்களை சார்ந்து இருக்குது. இது ஒரு தனிப்பட்ட ஒரு கணவன் வந்து சம்பாரித்து கொடுக்குற காசுக்கு கணக்கு வழக்கு ஒப்படைக்கணும். ஒரு பட்ஜெட் உங்களுக்கே தெரியுமே, மாதம் ஒரு 10,000 ரூபாய் சம்பாரித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ண இந்த பணத்தை அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல கணவன் இருக்கிறாங்க. ஆனால் வந்து பெண்களை வந்து தனி ஒரு வங்கி கணக்கு வச்சுக்கோங்க, உனக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோ, அதில் வந்து ஒரு 1000 ரூபாய் சேவிங்ஸ் வச்சுக்கோன்ட்டு இதுவரை எந்த கணவனாவது ஒரு தந்தையாவது யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு பெண்களுக்கும் தனிப்பட்ட முறையில் வங்கி கணக்கை துவக்கி வச்சு அதில் மாதந்தோறும் 15 நாட்களுக்கு முன்னதாக ஒரு 1000 ரூபாயை வழங்குறாரு. அந்த 1000 ரூபாயை வச்சு எதிர்கால கணக்கெல்லாம் எவ்வளோ தீட்டுறாங்க தெரியுமா? நாளைக்கு என்ன வேணும் அதை இன்றைக்கி நிவர்த்தி பண்ணக்கூடிய இடத்துல ஒரு கான்ஃபிடென்ட்டை உண்டு பண்ணுற அளவுக்கு இருக்குது அந்த மகளிர் உரிமை தொகை. உங்கள்கிட்ட பர்சனலாக பேசும்போது அப்படியான பெண்கள் என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்குறாங்க? அதில் நிறைய பேர் அதெல்லாம் நம்ம வந்து இப்போ வாக்கு வாங்கிறதுக்காகவும் திமுக கட்சியில் பயணிக்கிறதுக்காகவும் மிகைப்படுத்தி பேசப்பட்ட கருத்துக்கள் இல்லை. உண்மையாகவே ஒவ்வொரு குடும்பத்தில் அதை மகிழ்ச்சியை பார்க்குறோம். நாங்கள் மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்க மனம் உவந்து பேசக்கூடிய வார்த்தை. ஒரு அம்மா சுகரால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து அதிமுக கட்சிக்கு தான் ஆண்டாண்டு தோறும் ஓட்டு போட்டவங்க. என்றைக்கு மகளிர் உரிமை தொகை வாங்கினாங்களோ அன்னைக்கு சொன்ன சொல்ல என்ன தெரியுங்களா? எனக்கு சுகருக்கு இவ்வளோ மாத்திரை தேவைப்படுது, பிபி அடிஷ்னலாகுது, இதுக்கு மாத்திரை தேவைப்படுது, தனியாரில் தான் வாங்கி முழுங்குறேன் நான், அதனால் எனக்கு இந்த காசு மருத்துவ செலவுக்கு பயன்படுதுன்றாங்க. இப்போ மக்கள் தேடி மருத்துவம் வயதானவங்க வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அரசு சுகாதார நிலையத்தில் வந்து தன்னை காப்பாற்றிக்கணும்னு வயது நடந்து வர முடியறதில்ல. அதுக்காக மக்களை தேடி மருத்துவம் திட்டம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவங்கள போய் கம்பல்சரி ஊருக்குள்ளே வந்து நேரடியாக போய் மருத்துவம் பார்த்துட்டு வராங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. இவ்வளோ நலத்திட்டங்கள் இருக்குது. எப்படி இவங்க வந்து குறை சொல்ல முடியும்? அன்பு கரங்கள் இருக்குது, அன்பு சோலைகள் இருக்குது, எண்ணற்ற திட்டங்கள். உண்மையாகவே கணக்கிட்டு மாண்புமிகு முதல்வர் ஐயா சொன்னால் மூச்சு வாங்குதுன்னு சொன்னார் இல்லை, அந்த மாதிரி திட்டங்கள் மனசிலே வச்சுக்க முடியாத திட்டங்கள் எல்லாம் இருக்குது. ஒரு நல்ல உரையாடல். பல்வேறு விஷயங்கள், பெண்கள் தரப்பு, அது களத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதில் இருக்கக்கூடிய சாதகவாதங்கள்னு பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து இருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி.